ஹாய் டியர்ஸ், வணக்கம். இது வந்து எனக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஹாப்பி விலாக். ஏன்னா வந்துட்டு திருத்தணி அண்ட் சுவாமிமலைபுரம் தம்ப்நெயில் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துருப்பேன். இது வந்து பிளான் பண்ணியோ இன்றைக்கி தான் போகணுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியோ போன கோயிலே கிடையவே கிடையாது. நான் வந்து அப்பாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்பா மதுரையில் வந்து 2 படை கோயில் இருக்குது. நான் திருப்பரங்குன்றம் ஏற்கனவே அம்மா கூட போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னை பழமுதிர் சொல்லி மட்டும் கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அம்மா வந்து கண்ணை அடிச்சுட்டு விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீ எதுக்கு நிறைய ஒரு படி கோயிலுக்குள்ள கெஞ்சிட்டு இருக்கா, அப்போ 6 படிக்கு உன்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நினச்சாரு நீங்கள் அப்பா தெரியல, பார்த்தா உண்மையிலே சீரியஸாக சிவா கிளம்புனான்னு சொல்லி கிளம்புன வீடியோ தான் அது. ஈவினிங் 5 மணியை போல் சும்மா விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா நாங்கள் கரெக்டாக 6 மணிக்கு வீட்டில் குளிச்சு கிளம்பி பேக் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக 7 மணியை போல் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனோம். வீட்டிலேருந்து நான் மாட்டுத்தாவணி போன கேப்பில் வந்து லக்கி கூட விளையாண்டுருப்பாங்க போல். நான் ஏற்கனவே கொடுத்த ட்ரைனிங்லாம் வந்து மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து அது கூட ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு வீடியோவை அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லக்கி கிட்ட வந்து பிஸ்கட்டை வச்சுட்டு ஸ்டேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணிச்சு சாப்பிட சொல்லணுன்றக்காக. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மணி 12 அதை முள்ளு பாண்டிக்கிட்ட இருக்கிறதுக்காக அடுத்த சுற்று பாண்டிக்கிட்ட இருக்கிறதுக்காக லக்கி உதான் காப்பாற்றிடு உன் திறமையை. ஒரு நிமிஷம் இருப்பாங்க உடனே தான் பார்க்குறோம், கையை பார்க்குறாங்க நாக்கம்ப. வரப்பு லக்கி, வெரி குட் லக்கி, செம்ம லக்கி. சமலக்கி சாபுத்ரி விளையாடுமா? சாபுத்ரி சாபுத்ரி வெய்ய கை வை, கை கை வை. சாபுத்ரி அக்கி வந்தால சேட்ட சாபுத்ரி வச்சாதான் அம்மா உனக்கு பிஸ்கட் தருவேன். சாபுத்ரி கை வை. சாபுத்ரி குட் கேர்ள். கேட்ச் சிட் கேட்ச். அத்தை எலும்பு கடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. ரோல் ரவுண்ட் 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 ஸ்டே லக்கி ஸ்டே ஸ்டே ரவுண்ட் 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 லக்கி ரவுண்ட். இங்க வாங்க. ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையோ? சரி ஹை ஃபை ஐஃபை ஆஃப் சிட் ஆஃப் சிட் ஹவுஸ் எங்க போய் வைக்கிறாங்க இவன்? ஆஃப் சிட் ஆஃப் சிட் ஏய் ஸ்டே ஆஃப் சிட் ஆஃப் சிட் நோ. ரெண்டு கையுமே மேல அந்த கை வை. இந்த கையே இந்த கையா உங்க அப்பா வைப்பாரு. எதுக்குமா எங்க அப்பாவெல்லாம் இழுக்கிற? கேட்ச் சத்தத்தை பாரு. அகட்டக்காரி அகண்டுக்கிட்டே போகுது பாரு காலு. போதும் நீ சோறு சாப்பிட்டுருக்க சரியா நாளைக்கு. வெரி குட் குட் கேர்ள் குட் கேர்ள். ஐயோ சோடி சொல்லும் அக்கா பார்த்தா ஜாலியா இருக்கேன் லக்கி கூட. சல்லகுட்டி அக்கா கூப்பிடுறா பாரு லக்கி. அக்கா இங்க வா. லக்கி காண காண அக்கா வந்துட்டியா? அக்கா வா வா வா. ஹாய்க்கா வந்துட்டியா? உங்க அக்காவே வரலடி, பிராங்க் பண்ணேனே. அக்கா வரல லக்கி, சும்மா சொன்னேன்.
எனக்கு வந்துட்டு அப்பா கூட அப்படி தனியாக ரொம்ப தூரம் போகிறது வந்து இதுதான் சின்ன வயசுலேருந்து இதுதான் ரொம்ப ஃபஸ்ட் டைமு. அம்மா கூட தனியாக போயிருக்கேன், அம்மாச்சி தாத்தா கூட தனியாக போயிருக்கேன். ஆனால் அப்பா கூட வந்து நான் தனியாக எங்கேயுமே போனதில்லை. பக்கத்தில் கடைக்கு இதெல்லாம் போயிருக்கேன். ஆனால் ஒரு தூரமாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனது இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் டைமு. எனக்கு ஒரு பக்கம் ஃபேமிலி விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லி கவலையாக தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அப்பா கூட தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இது வந்து சடனாக போட்ட பிளான்னால 4 பேரும் போவேன், நம்ம வந்து 2 பேர் மட்டும் போவோம், அது இல்லாமல் ரொம்ப தூரன்றனால நம்ம 2 பேர் மட்டும் போகலான்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. ஆக்சுவலாக 6 படிக்கும் போகிறது தான் பிளானு. ஃபஸ்ட்டு திருத்தணி சுவாமிமலை போயிட்டு திருச்செந்தூர் அப்புறம் பழனி போகிறது தான் பிளானு. கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் அப்பாவுக்கு டியூட்டி போட்டனால வந்துட்டு லீவும் கிடைக்கல. அதனால் வந்துட்டு அது முக்கியமான டியூட்டியாக வேறு ஆனனால பெர்மிஷனும் போட முடியல. இது வந்து எங்கள் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து இது தெரியும் இப்படி டியூட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் மனசை தேத்திட்டு விட்டுட்டேன். நாங்கள் திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சு கிளம்புறதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ரூம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். நாங்கள் போன நேரம்னு பார்த்து மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னே தெரியல, சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆட்டோவில் போகும்போது அந்த வியூ பார்க்கும்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே அந்த வியூ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்கிற அழகர் கோயிலும் கொடைக்கானலும் சேர்த்த மாதிரி இருக்கிற ஒரு கோயில் தான் திருத்தணி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து திருத்தணி பார்க்குறது இதுதான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபஸ்ட் டைமு. ஆனால் அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி மெட்ராஸ் டியூட்டி வந்தப்போ வந்துட்டு திருத்தணி வந்திருக்காங்க. அந்த மேலேருந்து அப்படியே ஃபுல் வியூ பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோமா, ஒரு வழியாக திருத்தணி வந்துட்டோமா. அதுவும் சஷ்டி விரதம் இருக்கிறப்ப நம்ம திருத்தணி சடனாக பிளான் போட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் அங்கேருந்து அம்மாவுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி நான் கோபுரம் இதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். உள்ள சாமியுமே சூப்பராக கும்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போனது வெனஸ்டே அப்படின்றனால வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி போனவங்கள வந்துட்டு துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் நின்று சாமி கும்பிட மட்டும் ஒரு 5 நிமிஷம் என்னை துரத்தவே இல்லை. நின்று கும்பிடுன்ற மாதிரி முருகனே விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. மற்ற கோயிலெல்லாம் வந்து துரத்திக்கிட்டே இருப்பாங்களா, ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கூட துரத்துனாங்க. ஆனால் என்னை வந்துட்டு இப்படி ஓரமாக நான் நின்றுக்கிட்டேன், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டே சாமிக்கு எதிர்த்தாப்புலே. அங்கே இருக்கிற பூசாரி அவங்க யாருமே என்னை துரத்தவும் இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வேணுதெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேறிடும், கண்டிப்பாக நிறைவேறிடும், முருகன் வந்து நமக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கொடுப்பாரு, நமக்கு அந்த வேணுதல் நிறைவேற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப. அப்புறம் அப்பா காலையிலையும் சாப்பிடவே இல்லை, பஸ்ஸுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸு வேகமாக ஏறிட்டு நடுவில் போய் நாங்கள் லஞ்சு மட்டும் ஒரு இடத்துல, நான் லஞ்சு மட்டும் தான் 1 மீல் தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. அதனால் நான் அப்போ லஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி கும்பகோணம் போய் இறங்கிட்டோம். அங்கே பார்த்தா ரொம்ப நேரம் 1/2 hour கிட்ட பஸ்ஸே வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து பஸ் வந்துச்சு. வந்தோடனே வந்துட்டு சுவாமிமலைக்கு கிளம்பி நாங்கள் சுவாமிமலை ரீச் ஆகும்போது டைம் வந்துட்டு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. சுவாமிமலை கோயிலுக்கு வரது வந்துட்டு அப்பாவுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு, எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. 2 பேருமே ரொம்ப ஹாப்பி, ஒரு வழியாக சுவாமிமலையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முருகன்ட்ட வந்து வேண்டியிருக்கேன், நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படியாவது ஃபேமிலியோடு வரணும் முருகா, நீ தான் எங்களை கூப்பிடணும்னு. மேலே ஃபோன்லாம் அலோடு இல்லை, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மேலே சூப்பராக சாமி கும்பிட்டேன். எப்படின்னா வந்துட்டு ஒரு வாட்டி சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் கூட்டமே இல்லாதனால மறுபடியும் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். முருகனை ரொம்ப ரொம்ப நேரம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஆட்டோவில் போனோம். போயிட்டு அப்பா வந்துட்டு நைட் சாப்பாடுக்கு வந்து இட்லி சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால அம்மா எனக்கு வீட்டிலேருந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், நீ அங்கே போனால் தண்ணி தான் குடிப்பேன், அப்புறம் டயர்டாயிருவேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் கொடுத்து விட்டுட்டாங்க. நான் சாப்பிட வேணான்னு தான் இருந்தேன், பட் ஸ்டில் எனக்கே ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறனால. அதனால் வந்துட்டு நான் ஆப்பிள் பஸ்ஸில் ஏறினோடனே சரியான டயர்டுனால சரியான தூக்கம், பயங்கரமாக தூங்கிட்டேன். அப்புறம் அப்பா மதுரை கிட்ட வரும்போது தான், ஆரப்பாளையம் கிட்ட வரும்போது தான் வந்து உசுப்பினார், மதுரை வந்துருச்சு எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆரப்பாளையம் பஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு நடந்து போனோம். இருட்டுக்குள்ளே இப்படி நைட் ஒரு 2 மணிக்கு நடந்து போனோம். இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம். நல்லா ஜாலியாக தான், நல்லா தான் இருந்துச்சு இருட்டுக்குள்ளே. அதுவும் அப்பா கூட தனியாக நடக்கும்போது சூப்பராக வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு காலிங் பெல் அடித்து எங்கள் அம்மா உசுப்பி விட்டேன். அது ஒரு வாட்டிலாம் இல்லை, 4-5 வாட்டி அடித்தேன். அதில் எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டு இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டு கதவை திறந்து விட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி அவ்வளோ காலிங் பெல் அடித்தும் எந்திரிக்கவே இல்லை. இந்த 1.5 day ஃபுல்லாக இப்படி தான் ஹாப்பியாக ப்ளிஸ்ஃபுல்லாக போச்சு. இதே மாதிரி பழனி விலாக் வருது, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் ஸ்ருதி விலாக்ஸ்.